Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுனால நம் வாழ்க்கையில, நம்ம மனசுல, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை பத்தியும் மாற்றங்களை பத்தியும் இந்த வீடியோல விரிவா பேசலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அதிகாலை நேரம்ங்கிறது கடவுள் இந்த பூமியில வாழக்கூடிய உயிர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த அதிகாலை, அதாவது ஒரு இரவு முடிந்து பகல் தொடங்குகின்ற இந்த டிரான்சிஷன் டைம் இருக்கு இல்லையா, இது மனித மூளையில பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்துது. நீங்க அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில எதை பத்தி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில், படிப்பு, உறவுகள், இன்னும் பல சிக்கல்கள், எதை பத்தி வேண்டுமானாலும் நீங்கள் சிந்திக்கலாம். அதுக்கு உடனே உங்க மூளையிலிருந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் அதிகாலை நேரத்தோட அற்புதம். இந்த அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் எனக்கு 25 வருஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையில சக்சஸ் ஆன பல பேர் இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து சிந்திக்கணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப பேர் அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்காங்க. அதனால காற்றுல என்ன அலைகளுடைய சக்தி குறைவா இருக்கு. யாரெல்லாம் குயிக்க எழுந்துச்சு உட்கார்ந்து சிந்திக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் காற்றில் கலந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து உடனே அது செயல்படும் பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகுது. இதுதான் அதிகாலை எழுந்திருப்பதனுடைய சக்சஸ் சீக்ரெட். டைம் இஸ் கோல்டுன்னு சொல்றாங்க. அதாவது கோல்டை கூட நீங்க காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஆனா உங்க நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால காசு கொடுத்தா வாங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்க நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வாங்கவே முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க எழுந்திருச்சு ஒரு மணி நேரத்தை நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, வருஷம் 365 நாளும் 365 மணி நேரத்தை நீங்க மத்தவங்களோட அதிகமா ஏர்ன் பண்றீங்க. அந்த நேரத்தை உங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதிகாலையில் எழுந்திரீங்கன்னு சொல்றது ஈஸி, ஆனா செய்யறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு நீங்களாம் மனசுக்குள்ள கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் காலையில ஒரு 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திருச்சு ஜஸ்ட் தெருவில் ஒரு வாக் போய் பாருங்க. அந்த அதிகாலையினுடைய அமைதி, அந்த காற்றோட சில்னஸ், அப்படியே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். நீங்க அந்த பிரபஞ்சத்திட்ட பேசலாம். நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கான பதில் அது சொல்லும். இட் வில் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மனசுக்குள்ள காலையில எழுந்திருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, எதாவது நைட்டு குயிக்கா தூங்கிடுவீங்க. தூங்கிட்டு காலையில ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அற்புதத்தை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப டெய்லி எழுந்திருக்கிறத ஒரு வழக்கமா ருட்டீனா மாத்திடுவீங்க. அப்போ உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அதிகாலையில வீசக்கூடிய காற்றுல ஆக்சிஜனுடைய பவர் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வாக் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், எது வேணாலும் செய்யலாம். அப்படி செய்யறப்போ உங்க உடம்புடைய சக்தி நிலை அதிகரிக்கும், உங்களுடைய பிரைன் பவர் கூடும், நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான அளவுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் உண்டாகும். பிரைன் பவர் அதிகரிக்கிறப்ப நீங்க எதை பத்தி சிந்திச்சாலும் அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அவருடைய ரிசல்ட் பிரமாதமா இருக்கும். காலையில எழுந்திருக்கிறப்ப நம்ம பிரெயின்ல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த ஹார்மோன் நம்ம உடலுடைய சக்தியை தூண்டி பாடி அலர்ட்டா எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்குது. செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம பிரெயின்ல சுரக்கிறதுனால அது அந்த ஹார்மோனுக்கு பேரு ஹாப்பி ஹார்மோன் சொல்றாங்க. நம்ம பாடி எவ்வளவு டவுன்னு சக்தி குறைஞ்சிருந்தாலும் அது சுரக்கிறதுனால உடனே அது நம்ம பாடியில ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்துது. அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால இன்னும் சில ஹார்மோன்கள், அதாவது டோபமைன், என்டோர்ஃபைன் அப்படிங்கிற ஹார்மோன்கள் நம்ம மூளையில சுரக்குது. அந்த ஹார்மோன்கள் நம்முடைய உடலையும் மனசையும் அன்றைய நாள் முழுவதும் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமும் வச்சிருக்கிறதுனால நம்முடைய சிந்தனை திறன், செயல்திறன் இதெல்லாம் அதிகரிக்கும். ஸோ அந்த நாளே நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் நாளா மாறும்.
இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருச்சு அந்தந்த நாளைய உங்களுடைய சக்சஸ்ஃபுல் நாளா மாத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.